இங்க அமலாக்கத்துறை மட்டும் இந்த வேலையை செய்யல. தாவேகா அரசும் செந்தில் பாலாஜிய உள்ள தள்ளுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பெடுத்து இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ ஒரு இடத்த தமிழ்நாட்டுல வாங்கிட்டா கூட மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு. வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்.எஸ். பாரதி வந்து ஒரு மீசையோட தான் அலைவாருன்னு நினைக்கிறேன். எந்த பக்கத்தை எடுப்பாருன்னு தெரியல. லெஃப்ட் எடுப்பாரா ரைட் எடுப்பாரான்னு தெரியல. பட் கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? போன வீடியோவில் தாங்க சொல்லியிருந்தேன். செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப வேலை கச்சிதமா முடிஞ்சிருச்சு. ஆளுநர் அவர்கள் செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க. போன வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஆளுநர் கிட்ட கேட்டிருக்காங்க. இவங்க பர்மிஷன் கொடுத்தா உடனடியா அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம், ஏன்பா அமலாக்கத்துறை வந்து நேரடியா செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்ய முடியாதா அப்படின்னா, அப்படி பண்ண முடியாதுங்க. ப்ரொசீஜர் வந்து இப்படிதான் இருக்கு. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் மேல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த மாநில அரசு கிட்ட அனுமதி வாங்கணும். அந்த மாநில அரசு ஆளுநர் கிட்ட அனுமதி வாங்கணும். சோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன். பட் சொல்லி முடிச்சுட்டு போய் பார்த்தா ஆளுநர் அவர்கள் செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிடுச்சு. சோ பர்மிஷன் கிராண்டட். சரிப்பா, எந்த வழக்குல அனுமதி கொடுத்திருக்காங்க, அமலாக்கத்துறை எந்த கேஸ்ல வந்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா எந்த வழக்குல வேணாலும் பண்ணலாம். டாஸ்மாக் வழக்குல பண்ணலாம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினார் இல்லையா மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தப்போ, அந்த வழக்குல பண்ணலாம், எந்த வழக்குல வேணாலும் பண்ணலாம். பட் இவங்க கேட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஜாப் ராக்கெட் வழக்கு இருக்கு இல்லையா, போக்குவரத்து துறை அமைச்சரா அதிமுக ஆட்சியில இருந்தப்போ பணம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்தாரு. அது அந்த வழக்குல இப்ப ரீசெண்டா 2023 இருந்து 2024 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார் இல்லையா. சோ அந்த வழக்குல இன்னும் சில ஆதாரங்களை சேர்த்து அதுல கடைசியா இவர் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தானே செந்தில் பாலாஜி வெளியில வந்தாரு. பட் அமலாக்கத்துறை அதை விடாம இன்னும் நிறைய ஆதாரங்களை சேர்த்து இல்ல இவர் தப்பு தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் ராக்கெட் வழக்கை தான் இப்ப அமலாக்கத்துறை திரும்ப தோண்டி எடுத்திருக்காங்க. சோ அந்த வழக்குல தான் திரும்ப செந்தில் பாலாஜி மேல நாங்க ஒரு கேஸ் போடணும், ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி கேட்டு அவங்க ஆளுநர் கிட்ட கேட்டு இப்போ அமலாக்கத்துறைக்கு அந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிப்பா, இவ்வளவு நாள் இருந்தது செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து வந்து ரொம்ப நாளா வெளியில தான் இருந்தாரு, அப்பெல்லாம் இந்த அமலாக்கத்துறை ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருந்தது அப்படின்னா, அப்போ அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து இதை மாதிரி நாங்க செந்தில் பாலாஜி மேல ஒரு கேஸ் போடணும், அவர் வெளில வந்துட்டாரு, ஆனா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் நம்ம திமுக அரசு கொடுத்துருக்குமா? கொடுத்துருக்காருல்ல. சோ ஆட்சி மாற்றம் வந்த உடனே இப்போ அமலாக்கத்துறை அவங்க வேலையை செய்யறாங்க. இங்க அமலாக்கத்துறை மட்டும் இந்த வேலையை செய்யல, தாவேகா அரசும் செந்தில் பாலாஜிய உள்ள தள்ளுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பெடுத்து இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. மே 10ஆம் தேதி முதல்வராக விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறாங்க. மே 15ஆம் தேதியே அமலாக்கத்துறை கடிதம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புறாங்க, நாங்க செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அந்த கடிதத்தை அனுப்பிச்சு இதை மாதிரி வழக்கு பதிவு செய்யணும், பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இப்போ செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இது இந்த ப்ரொசீஜர்லாம் எப்படிப்பா இவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சது? ஒரு வழக்குக்கு ஒரு கடிதம் வருதுன்னா ஆளுநர் 6 மாசம் போட்டு வைப்பாரு, 8 மாசம் போட்டு வைப்பாருலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது மட்டும் எப்படிப்பா சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னா, இங்க அமலாக்கத்துறை மட்டும் ஆர்வமா இல்ல செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசும் ஆர்வமா இருக்காங்க. அந்த தலைமையில இருக்கக்கூடிய டீமுமே செந்தில் பாலாஜி எப்படியாவது உள்ள தூக்கி வச்சிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா செந்தில் பாலாஜி மேல என்ன வன்மம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜியோட பேர் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்து அது ஏதோ அந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி காரணமான்னு தெரியாது. ஆனா இந்த சம்பவம் தொடங்குவதற்கு செந்தில் பாலாஜி காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தாவேகா அரசு செந்தில் பாலாஜி மேல கோபமா இருக்காங்க, விஜயே கோபமா இருக்காங்க அப்படின்லாம் தெரியும். அதனாலதான் இந்த ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு ப்ரொசீஜர் முடிஞ்சு இப்ப ஆளுநர் கிட்ட இருந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பாக்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசும் ஆர்வமா இருக்கு, அமலாக்கத்துறையும் ஆர்வமா இருக்கு அப்படின்னா
நாளைக்கோ நாளை மறுநாளோ அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி மேல திரும்ப அந்த பணம் வாங்கின ஜாப் ராக்கெட் அந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்படும். ஸோ தாவேகா அரசு ஆர்வமா இருக்கிறதுனால செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்ப அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு என்ன பண்ண முடியுமோ, என்ன சப்போர்ட் அமலாக்கத்துறைக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நாம ஆர்வம் காட்டுறதெல்லாம் தாண்டி தாவேகா அரசே ஆர்வம் காட்டுறதுனால நம்ம செந்தில் பாலாஜியை சிறையில பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நானும் வெயிட் பண்றேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நான் எதிர்பார்த்ததை விட தாவேகா அரசு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப டீப்பா இறங்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு. வந்தோம், நம்ம வேலையை பார்த்தோம், முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர், திமுக அமைச்சர் யாரு என்ன பண்ண நமக்கு என்ன, ஏதோ அப்ப வந்து திட்டணும் போனோம் வந்தோம், இப்ப நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாம யார் அப்ப என்னென்ன பண்ணாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் தோண்டி எடுக்கிறது, KN நேருவா இருக்கட்டும், இல்ல சேகர் பாபுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜா இருக்கட்டும், அவங்கெல்லாம் தேடி எடுக்கிறது, வழக்கு போட்டு அவங்களை நெருக்கடிக்குள்ள தள்ளுறது, இப்ப ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்ப ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தை அவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தாவேகா அரசு செய்யறப்போ பாக்குறப்போ இவங்களும் திமுகவை திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு தோணுது. சோ அதுல முதலடி செந்தில் பாலாஜா இருக்கலாம், சிறைக்கு சீக்கிரமா இவரு போலாம் அப்படிங்கிறதா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து புலம்புவார். செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் வந்து பேசுறதெல்லாம் வாய் சவடால். அவர் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்றதை விட வாய் சவடால் தொடர்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் வந்து பேசுவார். அவர் சொல்றது எதுவுமே நடக்காது. இது வரைக்கும் திமுகவுக்கே நடந்தது இல்லை. பட் என்ன காரணமா அவரை வச்சிருக்காங்க, அவர் என்னமோ பெரிய அட்வொகேட்டு, கிழிச்சு திமுகவுக்கு எதையோ நிறைய கொடுத்துட்ட மாதிரி அவர் இன்னும் அட்வொகேட்டா வச்சிருக்காங்க. அவர் என்ன இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரும்ப இப்போ நகராட்சி தேர்தல் வரும் இல்லையா, உள்ளாட்சி தேர்தல் வரும் இல்லையா, அந்த தேர்தல்ல தாவேகா அரசு ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சா கூட நான் வந்து ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் அவடால் செய்தி தொடர்பாளர் யாருன்னு கண்டுபிடிக்கலையா, நம்ம RS பாரதி இருக்கார்ல, ஸோ அவரு சொல்லியிருக்காரு. அவருக்கு அதான் அந்த தாவேகா ஆட்சியை பிடிச்சது அந்த விஷயத்தெல்லாம் இன்னும் ப்ராசஸ் பண்ணி ஏத்துக்க முடியல, யங்ஸ்டர்ஸாலே நிறைய பேரால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ வயசான நபர்ல அவரால் ஏத்துக்க முடியல. ஸோ ஒரு மீட்டிங்ல பேசுறப்போ தாவேகா அரசு ஒரு இடத்த மேயர் பதவி வாங்கிட்டா கூட ஜெயிச்சு, கவுன்சில் ஜெயிச்சு அவங்க சூஸ் பண்றதானே மேயர் பதவி. ஸோ ஒரு இடத்த தமிழ்நாட்டில் வாங்கிட்டா கூட மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு. வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் RS பாரதி வந்து ஒரு மீசையோட தான் அலைவாருன்னு நினைக்கிறேன். எந்த பக்கத்தை எடுப்பாருன்னு தெரியல, லெஃப்ட் எடுப்பாரா ரைட்டை எடுப்பாரான்னு தெரியல, பட் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வரும். அதுவும் தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய வேவ் கிரியேட் ஆயிருக்கு. அவங்க இப்பதான் ரூலிங் கவர்மெண்டா வந்திருக்காங்க. இன்னும் உள்ளாட்சி துறையில எல்லாம் அவங்களுக்கு அந்த ஊழல் செஞ்சுட்டாங்க, அவர் இது செஞ்சுட்டாரு அப்படிங்கிற கெட்ட பேர் இல்லை. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுடைய வேவ் அப்படிங்கிறது இருக்கும். பட் அந்த ஆளு என்ன லாஜிக்ல சொன்னார் அப்படின்னு தெரியல. இல்ல அவருக்கு ஆசையா ஒரு சைடு மீசை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையா என்னமோ தெரியல. பட் இவ்வளவு பெரிய ஒரு சவால் அப்படிங்கிறத விட்டுருக்காரு. நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அவர் மட்டும் சொல்றதை செய்யக்கூடிய ஒரு ரோஷமுள்ள மனிதரா இருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு 8 மாசம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் ஒரு மீசை இல்லாம அலையறத நம்ம கண்கூடா பார்க்கலாம், சந்தோஷமா பார்க்கலாம்.